இந்த பாவில வந்த புதுசுல நான் வாசலிலே பேணம் போட்டேன். வைத்த கலக்கு சரி இடம் தெரியல, வாசல்லே பேண்டுக்கிறேன். நான் பக்கத்துல பட்டு தூக்க கண்ணில எழுந்து அதை துவரம் பருப்பு என் சீமா அதை நீ தொட்டு தொட்டு நக்கி பார்த்த அவ்வளோ மனமாவா அப்பா 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 மன்னர் மாட்டி விட்டு கண்ணுல தண்ணி வர பரியாச்சும் தொட்டு அமைச்சரே அமைச்சரே என் தந்தை நலமோடு இருந்தா சிவாஜி கணேசை கட்டாண்டா இவனாண்ட ₹500 நைட்றான்னா ₹1000 நடிச்சுக்கிறான் மாடு. கோயில் வெங்காயம்மா வாரி கொடுப்பாங்களோ மாமன்னர் பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீரன் சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தார். ஆகவே இவரை ராணுவ 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 மரியாதையோடு அடக்கலை செய்யணும். சீர் அடக்கலை செய். ஆவி எவ்வளோ வேகமா எழுந்து உள்ள போகுது பாத்துக்கிறா. ஏன் அவ்வளோ வேகமா போகுது? பனியில பவுடர் கழிச்சிட்டு டீ குடிச்சிட்டு படுக்கலான்னு ஓடுது. இரு கோபால நானும் வரேன். என் தந்தை நலமோடு இருந்தால் என் நாட்டை ஏற்றுக்கொள்ளலாம். மகனை இறந்து இறந்து விட்டார் அமைச்சரே. என் நாட்டை என்று ஆட்சி செய்யலாம் என்று நான் மனக்கோட்டை கட்டினேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. ஆமா, என் தந்தை என்னமோ உன்னதானே பேசிக் கொண்டிருப்பார். என்னுடன் தான் பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா அமைச்சரே? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அண்ணா, கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலைத்தான் அருந்தினார். அருந்தினி அண்ணா, தந்தை மாறிடப்பால் இருந்து விட்டார் அண்ணா. நம்மளை விட்டு தந்தை பிரிந்து சென்று விட்டார் அண்ணா. சங்கா, தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது உன் தங்கச்சி. என் தங்கத்துக்காக பால் விஷம் கலக்க வேண்டிய என்ன காரணம்? காரணம் இருக்கிறது. கூறுகிற கேளுங்கள். அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்தவன் சுந்தர் ஒருவன் பிணத்தை போட்டு நீதி கட்டான் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் கள்ளக்காதல். அண்ணா, ஐயோ, எதுக்காக அழற? ஏண்டி அம்மா தாலி எதுக்கு அறுத்து கேட்டா இப்படி ஊரை ஒன்னா கூட்டுறிய? நீ நல்லா இருப்பேடி. என் தாலி அறுத்துல நீ நல்லா இருப்பியா? இந்த வளர்த்த கைய குளத்துல கழுவா. அது தேவடியா பெற்றெடுத்த மகளை என் மகளா இருந்தா என் பூவும் பொட்டும் பறிச்சிருப்பியா? எவ்வளவு பெத்த தாலி நீ. அதனால தாலி தாயோட பாசத்தை மறந்து கொண்டு மறந்து என் தாலி அறுத்து இப்படி முத்திரடி பாவி. நல்லா இருப்பாடி, நல்லா இருப்பியா? எப்படி திருவிழாவில காரியமான மீன்கிற மாதிரி மீன்கிறான் பாரு. திருவிழாவில கூட்டத்துல ஓய்ஞ்சிட்டா இப்படித்தான் கூட்டி நிற்பா. டேய் வாடா மகாராஜா. டேய்
சாரில் மேரிக்கிறான் பாரு ஆள் இவ்வளோ ஓட்டு ஏட்டா வயசாகி போச்சு இருக்கு முன்னாடி ஓடி வர முடியுமா எப்படி வர பார்த்தியா வர பாரு வீட்டுக்காரர் செத்துட்டாரன்னா பைசா போனேன்னு இன்னும் எதுக்கு தேய்ச்சி பிடிக்கிறேன் நேற்றுக்கு உள்ளார பாருடா டேய் 60 வயதில் மடைபிடித்து எனக்கு 40 வயது இந்த அறுவடைக்கு வரும்போது என்ன சொன்னேன் நீ 40 வயசு நான் கரும்பேரிங்க தான் ஐயோ நான் சொல்லல நான் கேட்டது மட்டும் பதில் 40 வயசு வரைக்கும் நான் கரும்பேரிங்க பச்சு கையில் பேசுகிறாங்க ஊர்ல யாரும் என்ன ஓட்டி போல பச்சு கடைக்காரா சொன்னாரு அம்மா தொழிலாளி வைக்க சாட்டி முனை வந்து பட்டு விட்டது அவ்வளவுதான் எனக்கு தெரியாது அது என்ன இல்லைன்னு எனக்கு தெரியாது பூண்டு பல்லாவது கொஞ்சம் பெருசா இருக்கும் அதை விட சொத்த பூண்டுடாது எப்படிலாம் நடிக்கிறான் பாரு நடிப்புல தேசவன் யாருன்னா இவன் வருவதான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறான் டேய் சம்பளம் சும்மாவான்னு கேட்கிற ஆட அவங்க அத்தா ஒரு மகாராணியை கூட பார்க்காம என்ன சொல்லலாமா நீ சொல்லாமா டேய் நான் எப்படி இருந்தேன் என்ன இப்படி ஆக்கிட்டாடா இப்படி செய்யலாமாவா இப்ப செய்யலாமான்னு கேக்குறியா எப்ப செய்யலாம் இன்னைக்கு தைப்பூசம் நல்ல நாள் இன்னைக்கு செய்யக்கூடாது நாளைக்கு நம்ம செஞ்சி பஸ் ஸ்டாண்டில் மம்முலாம் வாங்கிக்கணும் வேனில் ஏறணும்னு எல்லாம் தூங்கிடுவாங்க நம்ம ஜன்னலை சாத்திட்டு வேன்ல திருந்தோரை தான் நடக்குதா எல்லாம் தூக்கிட்டு பிற்பாடு என்ன செய்வீங்க கவலை மாடு மாதிரி பின்னாடி பாரு